லிங்கம்மை நீங்க ஹீரோவா அப்ரோச் பண்றீங்களா இல்ல வில்லனா அப்ரோச் பண்றீங்களா? லிங்கம்ன்றது என் கதையில ஹீரோ கிடையாது. அப்புறம் அவரை வில்லனா பார்க்குறேன்னா அதுவும் கிடையாது. இவன் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பான்றதையும் நான் காட்டிட்டேன். அதே நேரத்தில் விஷுவலாகவும் அதை வந்து ரெஜிஸ்டர் இல்ல பண்ணல. அந்த கன்வே எனக்கு புரிஞ்சுது. பட் அந்த சத்தத்தை வச்சு அவனை அந்த கேரக்டரை குளோரிஃபை பண்றதுக்கான ஒரு ஆயுதமா அந்த சத்தத்தை அதுல யூஸ் பண்ணிக்கிறாங்களா? குளோரிஃபிகேஷன் இல்லையே. வேற ஒருத்தர் பண்ண அந்த கோட் சம்பவத்தை லிங்கத்தோட தொடர்பு படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது சரியான விஷயம். ஒரு கேரக்டர் நீங்க டச் பண்ணீங்கன்னா அதுல பல பேரோட பங்களிப்பு, பல தொடர்புகள் வரும். எப்படி நீங்க தனித்து இதை சூஸ் பண்றீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அழுத்தங்கள் சந்திச்சிங்களா? நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு இந்த கதையை ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணதா இருந்துச்சு. அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து கதை கேட்டு எனக்கு லிங்கத்தை தெரியும்ப்பா அப்படின்னாரு. எங்கேயுமே எங்களோட பேரை பயன்படுத்திடாதீங்க, இப்படி வந்து பொலிட்டிக்கல் நெருக்கடியும் இருக்கு, சட்டப்பூர்வமான நெருக்கடியும் இருக்கு. லிங்கம்ன்ற பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. ரைட்டரை இன்வால்வ் பண்ணா ரொம்ப மேதாவித்தனமா பேசுவாங்க. சினிமா வந்து உங்களை மேதாவே கட்டிக்கிறதாங்க எடுக்கிறீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன படம் எடுக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ ஈகோ இருக்குன்னா 2000 வருஷம் தமிழ் எழுதுகிற ஒரு எழுத்தாளருக்கு ஈகோ இருக்கு தான் செய்யும். இப்போ எனக்கு என்னன்னா அந்த முதல் 2 எபிசோடில் 3 எபிசோடில் வந்து பரியர் பெருமாளோட பரியனா இருக்கணும். அதற்கு பிறகு லிங்கமா மாறுறதுக்கு இப்போ எனக்கு அந்த தயக்கம் இருந்துச்சு. ஃபிசிக்கலாக அவர் ரெடியாகி வந்துருவாரா, என்ன இருந்தாலும் அண்ணன் தானே, நம்ம குடும்பம் தானே, உட்காந்து பேசலான்னு சொல்கிறதும், அடுத்து இவங்க வீட்டில் வந்து அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் வந்து வீடேறி போய் பொண்டாட்டி பிள்ளை கொள்ற அளவுக்கு வெறி பிடிச்சிச்சு உனக்குலாம், நீங்கள் தான்டா அவன் போய் உங்களுக்குறீங்க. இதை தான் நான் வந்து பேலன்ஸ் பண்ண. கிளைமேக்ஸில் அவங்க அம்மா வந்து அவனோட தலை வேணும் அப்படின்னு எண்ட் ஆஃப் தி டே அப்படிதாங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கலாம், இதெல்லாம் தவிர்த்துருக்கலான்னு இவ்வளோ தூரம் சென்சார் பண்ணதுக்கு அப்புறமும் அப்போ நம்ம இன்னும் அடுத்த சீசன் பண்ணும்போது இது நீங்கள் பயந்துக்கிட்டு தான் பண்ண. ஆமாம், பயந்துட்டு தான் பண்ணுறேன். கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். ஹாட் ஸ்டாரில் வெளியாகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய லிங்கம் வெப் தொடரோட இயக்குனர், எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஹமீத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு படம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பெரிய ரெஸ்பான்ஸு, பெரிய வெற்றி. ஓகே, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வழக்கமாக என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் வந்து நிறைய இது சம்மந்தமாக பேசுகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் சேனல் வந்து இதை பற்றி பேசுகிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான். ஓகே, இந்த கதையை எடுக்கணும் அப்படின்னு முதல் நாட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஓகே, இப்போ இதை வெறுமனே ஒரு ரவுடி கதையாக நம்ம வந்து அணுகக்கூடாது. இப்போ நம்ம இங்கே படமாக பார்க்குறப்ப அவங்க ஒரு கபடி பிளேயரு விளையாட போன இடத்துல ஏதோ பிரச்சனையாயிருச்சு, அவன் வாழ்க்கை அங்கேருந்து மாற ஆரம்பிச்சு ரவுடி ஆகிட்டான், இப்படியே அந்த கதையை நான் எடுத்துக்கூடாது. ஓகே, அந்த காலகட்டம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது. 80sன்றது ரொம்ப முக்கியமான 87 தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷனுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த பொருளாதார வாய்ப்புகள், நம்மக்கிட்ட இருந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அந்த மாதிரியான சூழல்களில் வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அப்போ சரியான வேலை கிடைக்காத இளைஞர்கள் என்ன ஆனாங்க அந்த காலகட்டத்தில்? அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க, வேறு ஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு போனாங்க. இப்படி ஒரு இடப்பெயர்வு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு சிலர் இந்த மாதிரியான குற்ற உலகத்துக்குள்ளே, குற்றச்செயல்களுக்குள்ளே அவங்களே விரும்பாமல் போன ஆட்களும் உண்டு. இது வந்து இவங்க எல்லாரையோட கதையுமா இது இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். லிங்கம்ன்ற ஒரு தனி மனிதனோட கதையாக இருக்கக்கூடாது. அப்போது இந்த கதையை அப்ரோச் பண்ணும்போது முதல்ல வந்து ஒரு மனிதனை இந்த சிஸ்டம்குள்ளே தான் ஒரு அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் அதே சிஸ்டத்தால், அதே அதிகாரத்தால் கார்னர் பண்ணப்பட்டு ஒரு குற்றவாளியாக மாறுறான் அப்படின்றது தான் ஐடியாவாக இருக்குது. இப்போ இந்த விதத்தில் தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இருந்தேன். அப்புறம் நம்ம நிறைய ரவுடிகள் படம் பார்த்துருக்கோம். ஆனால் குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும் நமக்கு ஏன் பெஞ்ச் மார்க்காக மாறுதுன்னா, அந்த படத்துக்குள்ளே என்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு தனி மனிதனோட அரசியலையோ இல்லை வந்து சமூகம் சார்ந்த அரசியலோ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்றதான் நிற்கிது. அப்போ இதில் வந்து என்னென்னா, ஒரு தனி மனிதன் எவ்வளவு தூரத்துக்கு இந்த சமூகத்தால் தொந்தரவுக்குள்ளாக்கப்படுறான் அப்படின்றத தான் ரொம்ப சரியாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை ஓரளவு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நடிகர்களோட தேர்வு இருக்குல்ல சார்? ஆமாம். இதில் முதல் தேர்வு லிங்கமா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணதே கதிர் அவர்கள் தானா, இல்லை வேறு யாராவது ஃபிக்ஸ் பண்ணி மாற்றினீங்களா? கதிர் தாங்க. ஒன்று நான் முன்னாடி ஒரு இன்னொருத்த கூட சொன்னேன். அதாவது நமக்கு வந்து நிறைய பிளான் இருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பிளான் இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஓடிடி
வெப் சீரிஸ்க்குள்ள வந்து அதுக்கு ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்று. 2வது இப்போ இந்த கதையோட ரொம்ப அழகான விஷயமே, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பையன், நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச நம்ம கூட இருக்க ஒரு ஆள், அவன் வந்து ஆக்சிடென்டலாக இந்த இதுக்குள்ளே போகிறான்றப்ப தான் அதில் ஒரு பரிதாபம் இருக்கும். ஐயோ பாவண்டா, நல்லா பையன்டா, நம்ம கூட இருந்தவன்டா, நம்மள மாதிரி ஒருத்தன்ன்ற அந்த இது வரும். இப்போ ஒரு பெரிய ஹீரோ நான் வச்சேன்னா, அவன் ரவுடியாக எந்த நிமிஷத்தில் வேணாலும் ரவுடி ஆயிடுவான்னு ஆடியன்ஸ் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இப்போது நீங்கள் பாருங்கள், செகண்ட் எபிசோடில் வந்து ஜெயிலுக்கு போகிறான், அவன்கிட்ட வந்து அவமானப்படுத்துகிறாங்க, அவன் மேலே யூரின் இது பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, இவ்வளோத்தையும் தாங்குறான், ஜெயிலிருந்து வெளியில் இல்ல வர்றான். உண்மையிலே சிறை காட்சிகள் ரொம்ப அருமையா இருந்தது. இப்போது இந்த ட்ராமா இருக்கு இல்லையா, இந்த ட்ராமா ஒரு பெரிய ஹீரோ வச்சா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இங்கே நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இது வந்து ஒரு நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்க இல்லையா, இதை என்னவா நீங்கள் வந்து அணுகுனீங்க, இது அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இன்னசென்ட்டாக நீங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு ஜெயில் வந்து பழகிருச்சு, நம்ம சினிமாவில் பார்க்குறோம், கதைகளில் கேள்விப்படுறோம். நீங்கள் 85 87 யோசிச்சு பாருங்கள், ஜெயிலுக்கு ஒருத்தன் போயிட்டு வந்தான் அப்படின்றது, அதுவும் கன்னியாகுமரி மாதிரி ஒரு சின்ன ஊரில் அது எப்படி பார்க்கப்பட்டுருக்கும், அவனை என்னவா, அதனால தான் ஊர் அவனை பார்த்து பயப்படுறது, குடும்பம் பயப்படுறது. இல்ல எனக்கு என்னன்னா, இந்த பரியேறும் பெருமாள்ல கதிரவர்கள் கேரக்டர், நீங்க சொன்ன அந்த யூரின் பாஸ், இதெல்லாம் பார்த்துட்டு மேபி சரியா இருப்பாருன்னு அப்பவே தோணிடுச்சோ, இல்ல அவரு கம்ஃபர்டபுளா நான் 2 படம் உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். ஒன்று பரியேறும் பெருமாள், இன்னொன்று மதையானை கூட்டம். இப்போ பரியேறும் பெருமாளுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் தான் மதையானை கூட்டம். மதையானை கூட்டத்தில் ரொம்ப ஒரு பயங்கர கோவக்கார ஒரு இளைஞனாக தான் அவரோட செகண்ட் ஹாஃப் இருக்கும். அப்போ எனக்கு தேவை இந்த 2ஐயும் கலந்த ஒரு நடிகன் தான். இப்போ எனக்கு என்னென்னா, அந்த முதல் 2 எபிசோடில் 3 எபிசோடில் வந்து பரியேறும் பெருமாளோட பரியனாக இருக்கணும். அதற்கு பிறகு லிங்கமாக மாறுறதுக்கு இப்போ எனக்கு அந்த தயக்கம் இருந்துச்சு, ஃபிசிக்கலாக அவர் ரெடியாகி வந்துடுவாரா, இல்லை அந்த லுக்கில் நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, அவரை நம்ம வந்து அவர் இந்த கேரக்டர் கொடுக்குற டைம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஓகே. அப்புறம் கொஞ்சம் முடியெலாம் வளர்க்க சொல்லி, அவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை உட்கார வச்சு, நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட்லாம் பண்ணி, இந்த லுக்குள்ளே கொண்டு வந்து அடாப்ட் ஆகிட்டாப்புல. அண்ட் தென் என்னென்னா, ஒரிஜினல் லிங்கத்தை பற்றின நிறைய தரவுகள் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். ஓகே. அவர் எப்படி நடப்பார், இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து செஞ்சு காமிச்சாங்க. அது எல்லாத்தையுமே வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து இவருக்கு வந்து போட்டு காமிச்சோம். அதனாலே பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் தூக்கி நடக்கிறது, இந்த கழுத்து இது பண்ணுறது, நிறைய சின்ன சின்ன மேனரிசம் எல்லாமே அவர் பண்ணுறதை வந்து இவருக்கு சொல்லி கொடுத்தோம். ஸோ இப்படி வந்து என்னென்னா, எனக்கு தேவை வந்து ரொம்ப பிளாங்கான ஒரு நடிகர் தான் இந்த கதைக்கு. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டர்னா ஆடியன்ஸ் வந்து எப்பயும் மைண்ட் செட் பண்ணிடுவான், இவன் எப்போனாலும் திருப்பி அடிப்பானா, ஹீரோ ஆயிடுவான்டா அப்படின்னு. பட் கதிர் திருப்பி அடிக்கிறப்போ இந்த 3rd எபிசோடோட எண்டில் அது நமக்கு வந்து ஒரு பெரிய, நம்மளே அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நெருக்கம் வருது. ஆமாம், இந்த இடத்துல சார் ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, லிங்கம்மை நீங்கள் ஹீரோவாக அப்ரோச் பண்ணுறீங்களா இல்லை வில்லனாக அப்ரோச் பண்ணுறீங்களா? ஏன்னா ரவுடி அப்படின்ற ஒரு வார்த்தையின் கீழே தான் அவர் வராரு அப்படின்னும் போது இது எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? எப்படி பார்க்குறாங்க, நான் வந்து ஹீரோ வில்லன் இந்த இதுக்குள்ளேயே போகலங்க. உலகத்தில் நல்ல மனுஷனாக யாரும் பிறக்கிறதும் இல்லை, கெட்ட மனுஷனாக யாரும் பிறக்கிறது இல்லை. நம்மளோட செயல்கள், நம்மளோட நடவடிக்கைகள் வழியாக தான் ஒருத்தன் நல்லவனாக மாறுறானா, ஒருத்தனை கெட்டவனாக மாறுறானான்ற இந்த ட்ராவல் நடக்குது. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, லிங்கம்ன்ற மனிதன் வந்து இந்த அவனோட லைஃப்பில் வந்து ஹீரோவாக வில்லனான்றது கிடையாது. ஒருத்தன் ரொம்ப சராசரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றான். அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அவன் வாழ்க்கையில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து அவன் ஃபேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அணுகிறோம். ஆனால் ஒருத்தன் வந்து ரொம்ப துணிவாக, ரொம்ப ரூத்லெஸ்ஸாக அணுகும்போது அவன் என்னவா மாறுறான்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ அந்த கேரக்டரை எகைன் நான் ஹீரோவை பார்த்தேன்னா அவர் பண்ணுற எல்லாத்தையும் நான் என்டோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். என் கதையில் வந்து ஹீரோ கிடையாது, லிங்கம்ன்றது என் கதையில் ஹீரோ கிடையாது. அப்புறம் அவர் வில்லனாக பார்க்குறேன்னா அதுவும் கிடையாது. அவர் ஒரு கிரே தான், நன்மையும் தீமையும் கலந்த கிரே தான். மேபி செகண்ட் சீசனில் அவர் வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறுறதுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போ இது வரைக்குமான பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சண்டைக்கு அப்புறமும் கூட திவ்ய பாரதி போய் பேசும்போது ஏன் இவ்வளோ கோவம், பேசாமல் வந்து உட்காந்து பேசி தீர்த்துலாம்னா, நான் ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் முடியாது, தாண்டி அந்த கட்டம். இன்னொரு காட்சியில் ஒருத்தர் வந்து நான் பெசாட்டுக்கு உன் கூடயே வந்து சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு, வேணாம் அந்த இல்லை நீ நாம் ஒருத்தன் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இந்த 2மே கலந்த ஆளாக தான் நான் வந்து அந்த கேரக்டர் வந்து பார்க்குறேன். இப்போ என்னென்னா, இது வரைக்கும் சிஸ்டமுக்கு லிங்கம் தேவைப்படுறாரு. இப்போ அடுத்த சீசனில் சிஸ்டமுக்கு எதிராக லிங்கம் மாறக்கூடிய இடத்துல சிஸ்டம் எப்படி இவ்வளோ நாள் பயன்படுத்திக்கிற சிஸ்டம் இவர் எப்படி வந்து முற்றா அழிக்க போகுதுன்றதான் அடுத்த சீசனோட கதையாக இருக்கும். அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சீசனில்
லிங்கம் ஹீரோவா வில்லனான்னு கேட்டால் இல்லை, ரெண்டும் கலந்த ஒரு கிரே தான் அவர். ஓகே. நான் அந்த கால் வந்து நான் எடுக்கவே இல்லை. அப்படி நான் ஒரு ஹீரோ காட்டணும்னா ஆப்போசிட்டில் இருக்க எல்லா கேரக்டர்ஸ் நான் வில்லனாக காட்டியிருப்பேன். இப்போ இங்கே வந்து சந்தர்ப்பங்களும் சூழலும் மட்டும்தான் வந்து மனிதர்களை வந்து அவங்களோட குணநலங்களை மாற்றிட்டே இருக்கு. போஸ் வெங்கட்டுக்கு வந்து அந்த கேரக்டர் செல்லதுரைன்ற கேரக்டருக்கு வந்து இவனை பயன்படுத்தி எங்கேயுமே வந்து இது பண்ணணுன்ற இது இல்லை. அவருக்கு என்னென்னா அதிகாரத்துக்கு வரணும், அவன் ஒரு டூலாக இருக்கிறான், பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு, அது முடியலன்றப்போ அது வெஞ்சன்ஸாக மாறுது. இப்போ என்னென்னா சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மொத்தமாக சேரும்போது மனிதர்கள் வந்து மாற ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு நாளில் வந்து இந்த ஹீரோ எப்படி ஒரு நாளில் உருவாகிறது இல்லையோ, வில்லனும் ஒரு நாளில் உருவாகிறது இல்லை. அப்போ இந்த கதையில் லிங்கம்ன்ற ஆள் வந்து ஹீரோவா வில்லனான்னு கேட்டால் அவன் ரெண்டுக்குமே பாசிபிள் உள்ள ஒரு ஆள் தான். ஓகே. இப்போ இதில் லிங்கத்தோட லிங்கம்ன்ற பேரை யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணுறோம். லிங்கத்தை கேரக்டர் தான் ஃபிக்ஷனோட சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்போது, லிங்கம் பண்ணாத ஒரு விஷயத்த இப்போ கிளைமேக்ஸ் காட்சி இப்போ இன்னொரு இடத்துல நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ரியலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு விஷயந்தான். அதை கிளைமேக்ஸில் வச்சா அது வந்து அவ்வளோ பில்டப்பாக இருக்காது அப்படின்றதுனால நாங்கள் வேற ஒருத்தர் பண்ண அந்த கோர்ட் சம்பவத்தை லிங்கத்தோட தொடர்பு படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயமா? ஓகே, அதை இன்னும் கொஞ்சம் ஜெனுவனாக பேசுவோமே. இப்போது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 3 பேருமே உயிரோட இருக்கிறாங்க. இப்போது அவங்க தான் பண்ணாங்கன்னு இதை நம்ம போர்ட்ரேட் பண்ணுறதன் வழியாக என்ன ஆகுதுன்னா, அது ஏதோ ஒரு வகையில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவங்க இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை வரும்போது அது ஒரு சிக்கலாக மாறலாம். அந்த சிக்கல் வந்துடக்கூடாதுன்னா அது வந்து எல்லாத்தையும் இப்போ லிங்கம்னு ஒரு இது வைக்கிறோம், லிங்கத்து பண்ணதாகவே இந்த கதையை போகட்டும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அப்ரோச் பண்ணோம். இப்போ இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் அப்போ அது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயன்றது இல்லை, ஒரு கிரியேட்டராக நமக்கு சில கால் எடுத்துக்கணுங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம முழுமையான உண்மையில சொல்ல முடியாது. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போது நீங்கள் பாசிட்டிவாக ஒரு கதையை சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே நீங்கள் உண்மைக்கு மாற ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது தப்பு. ஆனால் இங்கே வந்து என்னென்னா நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஓகே. நிறைய குடும்பங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போது நான் உண்மையை சொல்லணும், ஆனால் நான் சொல்கிற உண்மை இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நிறைய குடும்பங்களை பாதிக்கிறதா இருந்துச்சுன்னா அதை நான் சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு கிரியேட்டரோட ஃபஸ்ட்டு காலாக இருக்கணும். அது ஒரு எத்திக்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த கதையில் நான் வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரிந்த உண்மைகள் ரொம்ப கம்மி, எனக்கு தெரிஞ்ச உண்மை ரொம்ப அதிகம். ஏன்னா அதுக்கு 2 வருஷமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க பின்னாடி, எத்தனை பேர் வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து இதை வந்து ரொம்ப சேஃபாக எஸ்கேப் ஆயிருக்காங்க, இவ்வளோ விவரங்கள் எனக்கு தெரியும். இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட முடியாது. நமக்கு வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஃப்ரீடம்னா அந்த ஃப்ரீடம் வந்து நீங்கள் ஒரு கதையை சொல்வதற்கும் அந்த கதையை யாருக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு பக்குவமாக சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதுதான். இல்லை, இப்போ பார்க்குற ஆடியன்ஸு, பார்க்குற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு தப்பான புரிதலை ஏற்படுத்திடாதா இது? நிச்சயமாக இதில் 50-50 சான்சஸ் இருக்குங்க. இப்போது சில பேருக்கு வந்து இது வந்து வயலன்ஸ், எனக்கே வந்து சில இடங்கள் வந்து வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுறோமோ அப்படின்ற இல்லை, ஏன் இந்த முரண்பாடு வருதுன்றதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். லிங்கம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது அவரோட கனவு. கரெக்ட். ஆனால் கிளைமேக்ஸில் நீதிமன்றத்துக்குள்ளே புகுந்து வெட்டுறாரு, குத்துறாரு அப்படின்னும் போது முரணா இருக்கு இல்லையா? ஸோ லிங்கத்தோட நோக்கமே அங்கே சிதைப்படுது இல்லையா? ஆனால் என்னன்னா, நீங்கள் நேரடியாக அதை செய்யலையே தவிர அதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறாரு. அவர் சொல்லி தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, லிங்கம் அந்த இடத்துல எத்திக்ஸோடு இருந்தாரா இல்லையான்றது இல்லை. இப்போ இந்த கதையை இன்னைக்கு இருக்கவங்களோட பிரச்சனை எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான். என்ன நடக்குது ஆக்சுவல் கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 இடத்துல அட்டாக் நடக்குது. வெளியில் வந்து லிங்கமும் உள்ளே வந்து லிங்கத்தோட ஆட்களும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை நம்ம ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனாக என்ன எடுத்துக்கிறோம்னா, 2 இடத்துல ஹீரோவே பண்ணுறாரு, ஐ மீன் லிங்கமே பண்ணுறாருன்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டோம். அப்படி பண்ணுறதன் வழியே என்ன ஆயிடுதுன்னா, இன்னைக்கு உயிரோட இருக்கிற ஒரு 3 பேரோட இதை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். அப்புறம் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நமக்கு சினிமாவில் எப்படி வயலன்ஸ் போர்ட்ரேட் பண்ணப்படுதுன்றதை நம்ம வந்து ஒரு எடுத்துக்கலாம். நீங்கள் 70s 80s பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்க்ரி யங்மேன்ற ஒரு பிக்சர் இருந்துச்சு. அங்கே வந்து அமிதாப் பச்சன், இங்கே வந்து ரஜினி சார் எல்லாம் ஒரு இது இருந்துச்சு. அது எங்கேருந்து வருதுன்னா, சமூகத்தின் மேலே இருந்த கோவத்துலேருந்து உருவாகுது. இப்போ 2000க்கு பிறகு வந்து ஐடென்டிக்கல் சார்ந்த கோவமாக சினிமா வந்து அதை இது பண்ணுறது. ஒருத்தர் வந்து தன்னோட அடையாளத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைட்டாக வந்து அந்த கோவங்கள் வந்து இருக்குது. இப்படி தான் வயலன்ஸ் போர்ட்ரேட் பண்ணப்படுது. நம்ம நிஜ வாழ்க்கையில் சண்டை போடுறோம், நம்ம வந்து ஐசோலேட் ஷாட்டில் வந்து சண்டை போடுறதில்ல. நம்ம கோவத்தில் 2 பேரும் அடிக்கிறோம், வைக்கிறோம், அது வந்து உடனே முடிஞ்சது. பட் சினிமாவில் இப்போது நீங்கள் அந்த ரெயின் எஃபெக்ட்ஸ் ஃபைட் எடுத்துக்கிட்டால் நிறைய சினிமாக்கள் இன்றைக்கி வர நல்ல படமாக இருக்கட்டும், சுமாரான படமாக இருக்கட்டும், என்ன படமாக இருந்தாலும் எல்லா ஃபைட்டும் ஏன் வந்து ஐசோலேட் ஷாட்ஸில் வந்து எடுக்கப்படுது? அது ஏன்னா அந்த உணர்ச்சியை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. இப்போது
நான் எப்படி அந்த இடத்த நான் ரீச் பண்ணிக்கிட்டேன்னா, எனக்கு கிளைமேக்ஸில் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டை எனக்கு மகாபாரதத்தோட ஒரு ரிப்ளிகாவாக அதை வந்து நான் யோசிக்கிறேன். அப்போ ஒரு காவிய சோகம் எனக்கு தேவைப்படுது. இப்போ நான் வந்து என்னென்னா இதில் வந்து கலிங்கத்து பரணியில் வந்து ஒரு பாட்டு எடுத்து வைக்கிறேன். இப்போ நான் இப்படி தான் வயலன்ஸ் அப்ரோச் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா இதை பார்க்குற ஒருத்தன் இதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து தூண்டப்பட்டு அவனும் வந்து ஆயுதம் எடுக்க போவான், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தோணுதுன்றது வந்துடக்கூடாதுன்னா இங்கே 2 குடும்பத்தோட உணர்ச்சிகளை சொல்ல வேண்டியதாக இருக்குது. சண்டை முடிஞ்சோடனே வந்து ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போடும்போது என்ன இருந்தாலும் அண்ணன் தானே, நம்ம குடும்பம் தானே, உட்காந்து பேசலான்னு சொல்கிறதும், அடுத்து இவங்க வீட்டில் வந்து அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் வந்து வீடேறி போய் பொண்டாட்டி பிள்ளை கொள்ற அளவுக்கு வெறி பிடிச்சிச்சு உனக்குலாம், நீங்கள் தான்டா அவன் போய் உங்களுக்குறீங்க. இதை தான் நான் வந்து பேலன்ஸ் பண்ண. கிளைமேக்ஸில் அவங்க அம்மா வந்து அவனோட இது தலை வேணும் அப்படின்னு எண்ட் ஆஃப் த டே அப்படி தாங்க. நான் வந்து உன்கிட்ட பிச்சையாக கேட்டேன், உன்னால் அதையும் செய்ய முடியல, இவ்வளோக்கு அப்புறம் ஏதாவது நடந்து என் மகனை காப்பாற்றுன்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன், கடைசியில் நீ வந்து நீ செஞ்ச சாதிச்சிட்டேன்றப்போ அந்த கோபம் வரதானே செய்யும். ஓகே, ஸோ அதை வந்து இப்போ நீ என்னன்னா இதை ஒருவேளை அதை வைக்கலன்னு வச்சுங்களேன், மறுபடியும் வழக்கமாக கதைகளில் இந்த வன்முறை, இந்த சண்டை, இந்த பகை எல்லாமே ஆண்களுக்கானதாக மட்டுமே இருந்துகிட்டே சொல்லப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லையே. எல்லா குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு கட்டத்தில் பகை வந்து பெண்களுக்கான பகையாக மாறுது இல்லையா? அண்ணனை இழந்ததுக்கப்புறம், மகனை இழந்ததுக்கப்புறம், புருஷன் இழந்ததுக்கப்புறம் எத்தனை ரவுடிகளோட கதைகள். எனக்கு இந்த ரவுடின்ற வார்த்தையை வந்து நான் வந்து நம்ம விட்டுலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் எனக்கு நிறையா உடன்பாடு இல்லை. ஏன்னா யாருமே விருப்பப்பட்டு இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சூழல் காரணமாக அதுக்குள்ளே மாறிடுறாங்க. ஏன்னா அந்த குற்ற உலகத்துக்குள்ளே போகிற 90% ஆட்களோட கதைகளை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை இருக்கும், ஃப்ரெண்டுக்காக போய் சண்டை போட போய் அவர் கொலையாகி அங்கேருந்து வாழ்க்கை மாறி இருக்கும். இல்லை ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், அந்த பிரச்சனைக்கு தலை கொடுக்க போய் ஒரு கொலை நடந்து வாழ்க்கை இப்படி ஏதோ ஒரு சூழல் தான் அவங்கள வந்து இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்துடுது. இல்லை, இப்போ நீங்கள் எழுத்தாளராக இருக்கிறதுனால கூடுதல் ஒரு ஃப்ரீடத்தோட இந்த கேள்வியை முன்வைக்கலாம்னு தான் கேட்டேன். இன்னொன்று என்னென்னா, இப்போது இயக்குனர்கள் காட்சிப்படுத்துகிறாங்க, அந்த காட்சிக்காக அவங்களோட வசதிக்கேற்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிச்சுவேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? இப்போது இந்த குடும்பம் ஒவ்வொரு சூழலும் தான் அவங்கள அப்படி மாற்றுது. ஆடியன்ஸாக இருக்கிறவன் இப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி சொல்கிறது அவங்களோட வசதிக்கேற்ப அவங்க மாற்றிக்கிறாங்களோ அப்படின்னு தோணலையா அந்த வன்முறை காட்சிகளை போட்டு? இல்லைங்க, எனக்கு அப்படி தோணலை. நீங்கள் தான் முதல்ல கேட்டீங்க, உண்மைக்கு மாறாக வந்து நீங்கள் வந்து லிங்கம் செய்யாத ஆமாம். இப்போது ஒரிஜினலாக நடந்த வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 10% கூட நம்ம சினிமாவில் காட்டல. இப்போ நம்ம வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் இந்த வன்முறையை நம்ம காட்சிப்படுத்தணும்னா அது இன்னும் எவ்வளோ வயலன்ஸாக இருந்திருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கே வயலன்ஸு, ஒரு பக்கம் இந்த கதை தெரியாத ஆட்கள், இந்த சம்பவங்கள் தெரியாத ஆட்கள் ஏன் இவ்வளோ வயலன்ஸ் கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச ஆட்கள், அந்த ஊருக்காரவங்க ரொம்ப கம்மியாக இருக்கு, ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போது நம்ம எந்த கால் எடுத்துருக்கோன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், அது வந்து என்னோட வேலை இல்லை. இந்த கதைக்குள்ளே இவ்வளோ போதும்னு ஒன்று நினைக்கிறேன் இல்லையா? இப்போது எந்த ஆர்ட் ஃபார்ம்லேயுமேங்க உங்களுக்கு நிறைய தரவுகள் தெரிஞ்சிருக்குல்ல. நான் நிறைய தரவுகள் தெரிஞ்சால் நல்ல ரைட்டர் கிடையாது, நிறைய தரவுகள் தெரிஞ்சனால நான் வந்து நல்ல டைரக்டர் கிடையாது. அது ஆர்ட் ஃபார்மில் எவ்வளோ சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தெரியுது இல்லையா? அதுதான் ஒரு ரைட்டரோட வேலை. அதுவும் படிக்கிறவனுக்கும் எந்த விதத்தில் அது புரியுது. இப்போது இந்த இது முடிஞ்சோடனே இப்படி ஒருத்தன் வாழ்ந்தா, அவன் இதனால் பாதிக்கப்பட்டான், இப்படி அடுத்த சீசன் நீங்கள் பார்க்குறப்போ இப்படி ஒருத்தன் வந்து அவன் எந்த பாதையை தேர்ந்தாலும் அந்த பாதையில் செத்து போனான், சிஸ்டம் வந்து அவனை அழிச்சிருச்சுன்ற இடத்துக்குள்ளே வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இந்த கதையில் ரொம்ப க்ளீனாக வந்து ஒரு ஆர்க்கும் க்ளீனாக வந்து ஒரு நோக்கமும் இருக்குது. இல்லை, நீங்கள் இந்த நான் வந்து கேட்ட கேள்வி எல்லாமே நீங்கள் உங்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு இதை எடுத்திருக்கீங்கன்றதை நான் உணர்ந்துக்கிறேன். ஆனால் மற்ற சில படத்துலையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த வெப் சீரியஸ்லையும் சரி, ஆனால் வரக்கூடிய வெப் சீரியஸ்லையும் சரி, இந்த வன்முறைக்கு ஒரு அளவில்லாத ஒரு ஓப்பன் கேட்டு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. அதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்களே குறிப்பிடும்போது அந்த தளத்துக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸாக இருக்காங்கன்றது தான் சில விஷயங்கள்லாம் நாங்கள் தவிர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வச்சுக்கிறோமே, நம்ம வயலன்ஸை பற்றி பேசுகிறனால வயலன்ஸ் சினிமாவில் மட்டும்தான் இருக்கா? நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுற 100 செய்திகளில் 90 செய்தி வயலன்ஸாக இருக்குது. ஆனால் அதுக்காக நம்மளே அதே காலம் இல்லை, நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன், சினிமா வந்து ஒரு சினிமாவில் வர்ற ஒரு வருஷத்துக்கு 300 படங்களில் வந்து ஒரு 5 படங்கள் வயலன்ஸ் பேஸ்டாக வருதா, இல்லை ஒரு வருஷத்துக்கு வர்ற வெப் சீரிஸில் 1-2 வருதா? இது கொடுக்குற இம்பேக்ட் பெருசா, இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்குற 100 செய்திகளில் 90 செய்திகள் வயலன்ஸாக வர்ற இது பெருசா? இப்போ சினிமாவில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து 21+ போட்டு தான் இதை வந்து சீரிஸ் ரிலீஸ் பண்ணுறேன். ஃபோனுக்கு அப்படி இல்லையே. 10 வயசு பையன் பார்க்குறானே,
4 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை சென்ட் மேரிஸ் சர்ச்சில் 4 சின்ன பசங்க ஒருத்தனை நடு ரோட்டில் தீபாவளிக்கு முதல் நாள் வெட்டி கொள்கிற வீடியோ உலகம் முழுக்க வைரல் ஆகுது. ஏன் அந்த வீடியோ வைரல் ஆகுது? ஏன் கவர்மெண்ட் பேன் பண்ணல? இப்போ வயலன்ஸை பற்றி கவர்மெண்ட்டுக்கு என்ன புரிதல் இருக்குது? இங்கே இருக்க மீடியாக்களுக்கு தனி மனிதனுக்கு என்ன புரிதல் இருக்குது? நான் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. இதெல்லாம் நடக்குது அதனால் இதை சொல்கிறேன்னு ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் என்னென்னா இதை பற்றின புரிதல் ஒன்று ஒரு படைப்பாளிக்கு வேணும். இதை வந்து சினிமாவில் வந்து ஒரு விஷயம், ஒரு வயலன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா வயலன்ஸை பற்றின அடிப்படை புரிதல் வேணும். எது வயலன்ஸ்னால் என்ன, ஒரு தனி மனிதன் என்ன காரணத்துக்காக அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறான், இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமாவில் காட்சிப்படுத்துறதன் வழியாக மட்டுமே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தா நிறைய நல்ல சினிமாக்கள் வந்திருக்கு. அந்த நல்ல சினிமாவில் பார்த்து நம்மளுக்கு திருந்திட்டாங்களா என்ன? அப்போ இந்த வாதம் என்னவாயிருதுன்னா ஏதோ ஒரு வகையில் க்ரியேட்டிவிட்டி மேலே ஒரு சென்சார்ஷிப் வந்துடுது. இப்போ நான் வந்து சென்சார்ஷிப் வந்து நான் என்னவா பார்க்குறேன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லணுன்ற உரிமை எனக்கு வந்து அப்படி யாரையும் கொடுத்துட முடியாது. அதுக்காக வந்து அந்த எக்ஸ்கியூஸஸ் நான் எடுத்துட முடியாது. ஆனால் ஒரு கதைக்கு நியாயமாக நான் காட்சிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் வந்து பின்வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் துராந்தர் மாதிரி ஒரு படத்தில் காட்டுற வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அது கவர்மெண்ட் வந்து கொண்டாடுறாங்க, அது வந்து தேசபக்தியாக மாறுது. அதுதான் பெரிய ஆபத்து. நியாயமாக நம்ம யார்கிட்ட கேள்வி கேட்குறோம்னா அந்த படத்தோட டேரக்டர் கேட்கணும். இந்த வயலன்ஸ் எப்படின்னா, ஒரு பான் ஃபில்மில் எப்படி 2 உடல்களை காமிச்சு பார்க்குறவனை வந்து தூண்டுதல் இது பண்ணுறாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியே கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் துராந்தரோட வன்முறை காட்சிகள்லாம். சம்மந்தமே இல்லாமல் தலையாக இருக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் காலை இருக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் அந்த பிளட் அண்ட் ஃப்ளஷஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக காட்டுறது, அது கதைக்கு வெளியில் அந்த வயலன்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இது. ஆனால் நீங்கள் லைஃப்லேருந்து சொல்லக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா, ஒரு ரியலிஸ்டிக் லைஃப்லேருந்து சொல்லக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா, இப்போ வெற்றிமாறன் சார் படங்கள்லேயோ இப்போ நம்ம பண்ணுற மாதிரியான கிரவுண்ட்லேருந்து தனி மனிதன் சார்ந்து வரக்கூடிய படங்கள் இருக்க வன்முறைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அசுரனில் வந்து அவன் திரும்ப அடிக்கிறப்போ அந்த காரணம் என்னவா மாறுதுன்னா, அது வந்து அவனோட அடக்கி வைக்கப்பட்ட ஒரு கோபமாக மாறுது. பின்னாடி வந்து ஒரு பெரிய, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அரசியல் காரணங்கள் இருக்கு. அப்போ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ லிங்கத்துக்கு பின்னாடி இவனுக்கு அந்த இடத்துக்கு குற்ற உலகத்துக்குள்ள போய் ஒரு பெரிய ஆளானதுக்கப்புறம் நடந்ததுக்கு பின்னாடி இருக்க வன்முறையை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேணாம். ஆனால் ஒருத்தன் திருப்பி அடிக்கணும்னு தோன்ற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள். ஓகே. அதே மாதிரி இன்னொரு சீனில் ஒரு சின்ன எனக்கு பர்சனலாக தோணுன விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து 2 நபர்களையும் கூப்பிட்டு, பெரும்புலிகளை கூப்பிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் முரளி அப்பாஸ் நடிச்சிருந்தாரு. அவர் பேசும்போது மேலேருந்து வரக்கூடிய ஒரு சத்தம், அது ஒரு பெண்ணோட உணர்ச்சி சார்ந்த ஒரு சத்தமாக இருக்குது. அந்த சத்தம் வைக்க வேண்டிய அவசியம் அங்கே வருது. அதை எப்படி திட்டமிட்டு இல்லை, அதுக்கான தேவைங்க அது ஒரு மாதிரி. அது வந்து என்னன்னா, அந்த காட்சியோட பர்பஸ் என்னன்னா, ஒரு 2 பெரிய கேங்கு, நம்ம அவங்க பெரிய ரவுடின்னு சொல்கிறோம், அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து நடக்குது. ஆக்சுவலாக அந்த சீன் ரொம்ப பெரிய சீனு. பக்கத்தில் கதவை தட்டிட்டு இருப்பானுங்க இல்லையா, அந்த கதவு தட்டுறதுல இவங்க பஞ்சாயத்து முடிஞ்சு கிளம்புறப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள சூசைட் பண்ணி தொங்கிட்டு இருப்போம். ஓகே. இவங்க லென்த்து பார்த்தாம அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ இவனோட கேரக்டர், இந்த திருவுன்ற கேரக்டர், அவன் யாரு நிஜமாவே யாருன்றதை நமக்கு இது பண்ணணும்ல. இப்போ திருவிழா சீன் முடிஞ்சிருச்சு இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த பொண்ணு வந்து நீ இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட பழகிருக்கேன்னா ஆல்ரெடி பேச்சு இருக்கு, நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்கிறான். அந்த சீனில் அது சொல்கிறான். அது 6வது எபிசோடு. ஆமாம். ஆனால் அப்படி அவன் இருந்தான்றதுக்கு நீங்கள் எங்கேயாவது, இப்போ நான் என்னென்னா அந்த பொண்ணோட ஷார்ட் எடுத்திருந்தேன். நான் அந்த பொண்ணு வந்து இன்னொரு சொல்ல பார்த்துருக்க ஷார்ட் எடுத்திருந்தேன். அது எனக்கு தேவைப்படலை. எனக்கு சவுண்டு போதுமானதாக இருக்குது. இப்போ நான் அதை காட்சிப்படுத்தணுமா இல்லை இது பண்ணணுமான்னு வர்றப்போ எனக்கு இந்த பிரச்சனையை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். ஓகே. 2வது இந்த இவன் யார், இவன் கேரக்டரை யாருன்றதையும் நான் சொல்லணும். அதே நேரத்தில் இவன் சொந்த அண்ணனோட இதை வந்து இவன் பொருட்படுத்திக்க மாட்டான், ஆனால் இவன் கூடயே இருக்கிறான் இருக்கு இல்லையா, இவ்வளோ விஷயங்கள் அந்த சீனுக்குள்ளே சொல்லணும். ஓகே. அப்போ அந்த சீனோட நோக்கம் வந்து இந்த பஞ்சாயத்து மட்டும் இல்லை, பஞ்சாயத்தில் முடிஞ்சோன்னா இவனோட கபடி, இவனோட வேலை விஷயமா பேசணும், இந்த 2 கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லணும், இவ்வளோ நமக்கு நோக்கங்கள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா, இவன் வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பான்றதையும் நான் காட்டிட்டேன். அதே நேரத்தில் விஷுவலாகவும் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. அந்த கன்வே எனக்கு புரிஞ்சுது. பட் அந்த காட்சிகள் தொடர்ந்து மற்ற சில திரைப்படங்கள்லேயே வரும்போது இதை ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா, அந்த சத்தத்தை வச்சு அவனை அந்த கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதமாக அந்த சத்தத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையங்க? அதாவது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இருக்கிறான்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அவனுக்கு வந்து கீழே வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்குன்னு தெரியும். அவன் அதனால தான் கீழே போகும்போதே அந்த லாட்ஜில் வேலை பார்க்குறேன் மேலே அந்த ரூமுக்கு போகிறான்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அது ரெகுலராக நடக்கக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ நமக்கு எங்கே வந்து அது இம்பேக்ட் ஆகுதுன்னா, இப்படி நடக்கிற இப்படி ஒரு பஞ்சாயத்தில்
அது வந்து இன்டர் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு டக்குன்னு கான்சியஸ்குள்ளே போகுது. ஓகே. திருவோட பேச்சு வந்ததுனால கேட்குறேன். ஆமா. இப்ப நெறைய பேர் விமர்சனத்துல அந்த காதல் காட்சிகள கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க? நான் ஒத்துக்கிறேங்க. ஏன்னா ஆ, எனக்கு நான் என்னவா பார்த்தேன்னா, இது வந்து அந்த காதல் காட்சிகள் எல்லாமே கூட இந்த கதையை நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் இது 2 பேரோட கதையாக நான் வந்து சொல்லணும். ஒரு தனி மனிதனோட கதை இல்ல. லிங்கம்னு ஒரு தனி மனிதனோட கதையாக மட்டும் இல்லாம, அடுத்த ஒரு எபிசோடுக்கான ஒரு அடுத்த பிளாட்ஃபார்மே சீசன்ல இங்க வைக்கணும். ஓகே. இவனும் பெரிய கேரக்டரா வரப்போறான். அந்த பொண்ணோட கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டரா மாறப்போகுது. இப்போ நீங்க பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரா மாறப்போகுது. அப்படின்றப்போ எனக்கு அதற்கான லீடு எங்கேயாவது நம்ம அந்த கதையை சொல்லி தான் ஆகணும். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி வயலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கதையில ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு சின்ன லவ் ஸ்டோரி. ம். அது வரும்போது என்னன்னா, சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. அது ஆக்சுவலா நான் வந்து எழுதும்போது எனக்கு தெரியும். அது சில பேருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் என்னன்னா, அது வந்து அவங்க ஒரு நல்ல சாங் வைக்க முடியுது நம்மளால. அப்புறம் வந்து அந்த காலகட்டத்தில வந்து ஒரு அறிவொளி இயக்கத்த பத்தின ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ண முடியுது. ஸோ இது இவ்வளோ ஒரு வெப் சீரிஸ்ல கிடைக்கிற சுதந்திரம் தானே அதெல்லாம். ஓகே. இப்ப இந்த சப்ஜெக்ட் இந்த கதையை தேர்வு பண்ணும்போது, நீங்க இதுல நெறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. இப்ப இந்த சீசன்லயே பார்க்கும்போது நெறைய விசஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்த அவரு செல்லப்பாண்டி, சுவாமியப்பன் விசஸ் சுவாமியப்பன் ஆகட்டும். அப்புறம் அந்த கபடி மேட்ச் வரும்போது குணசீலன், மார்ட்டின் ஆகட்டும். அப்புறம் லிங்கம் விசஸ் துரை ஆகட்டும். இப்ப இதுக்கு இடையில ஒரு கேரக்டர் வருது. சாரதின்ற கேரக்டர் அந்த போலீஸ் ஆஃபீஸர இதுன்ற விஷயங்களாகட்டும். நான் பொதுவாவே தென் தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கேரக்டர் நீங்க டச் பண்ணீங்கன்னா, அதுல பல பேரோட பங்களிப்பு, பல தொடர்புகள் வரும். எப்படி நீங்க தனித்து இத சூஸ் பண்றீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அழுத்தங்கள் சந்திச்சீங்களா? இப்போ எனக்கு ஆக்சுவலா உள்ள டீப்பா அத வந்து ரிசர்ச் பண்ணி போகும்போது ஒரு கட்டத்தில தல சுத்திருச்சு. ஏன்னா, நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இவ்வளோ இன்டர்லிங்க்டா இருந்திருக்காங்களா? இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கா? அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு இந்த கதைய ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது நான் ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணதா இருந்துச்சு. அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து கதை கேட்டு, "எனக்கு லிங்கத்த தெரியும்ப்பா" அப்படின்னாரு. "என்னண்ணே சொல்றீங்க?" அப்படின்னா, "ஆமா, இங்க இருந்த ஒரு பழைய முக்கியமான ஒரு பொலிட்டிஷியன் கம் அட்வொகேட். அவர் வந்து சில கேஸ்ல லிங்கத்துக்கு ஆஜராயிருக்கான்னு சொல்லும்போது நான் வந்து சர்ப்ரைஸ் ஆனேன். இவங்கலாம் அவர் கூட இருந்தவங்க. ஓ! இப்ப எப்படின்னா பழக்கம் இருந்திருக்கு. இப்ப நாம வந்து இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் வச்சு ஒண்ணு பார்க்குறோம் இல்லையா? அன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த நெட்வொர்க்குள்ள பயங்கரமா இருந்திருக்கு. அதே மாரி இவங்க ஒவ்வொரு வருஷமும் அங்க உங்களுக்கு தெரியும் தாராவில வந்து ம். பொங்கல் விழா நடக்கும். லிங்கம் கபடி விளையாடாம தாராவில பொங்கல் ஆமா. விழா கிடையாது. அப்போ கேரளா, பாம்பே இப்படின்னு நெறைய அவங்க வந்து நெறைய டிராவல் பண்ணியிருக்காங்க. சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு, சென்னையிலேயே ரெகுலரா நெறைய இடத்துல அனகாபுத்தூர். அனகாபுத்தூர்ல அனகாபுத்தூர் லாரி டிரைவர்ஸ் அசோசியேஷன்ல வந்து வருஷம் நடக்கக்கூடிய ஆண்டு விழால லிங்கம் இல்லாம கபடி கபடி போட்டி மேட்ச் கிடையாது. இல்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில அவருக்கு இந்த தொடர்புகள்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்கு. பின்னாடி வந்து அரசியலும் ஒரு பெரிய லேயரா இருந்திருக்கு. இப்ப ஆக்சுவலா அந்த கதைய எடுத்தோம்னா, அது இன்னும் பெரிய கதை. நான் ரொம்ப பர்ப்பஸாவே இதுல வந்து அரசியல் ரொம்ப கம்மியா மேபி அடுத்த சீசன்ல அத வந்து நம்ம பெருசா பேசலாம். அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ. ஓகே. ஆனா என்னன்னா, ஆ இப்போ அத இப்போ பைசன்ல ட்ரீட் பண்ண மாரி அவ்வளோ பட்டவர்த்தனம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ஊரோட முடியிற பிரச்சனையா இல்ல. இப்ப ஒரு 3 மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இல்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி. பைசன்ல இப்ப வெங்கடேஷ் பண்ணையாரு, பசுபதி பண்ணையார் அந்த கேரக்டர பண்ணி எடுத்த படங்கள் அது. அதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள தவிர்க்க தான் அவரு வேற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போயிட்டாரு. அப்படின்ற மாரி ஆனா நம்ம பண்றதே முழுக்க அந்த கதை தான். அந்த கதைய தான் படம் பண்றோம் அப்படின்றப்போ, இந்த இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நம்ம சொல்லிற முடியாது. ஓகே. ஒண்ணும் இல்ல. இதோட சம்பந்தப்பட்ட ஒரு கதைய வந்து ஒரு சில கதைகள வந்து நான் பாதியிலே அப்படியே சும்மா சொல்லிட்டு போயிருப்பேன். ஏன்னா அவங்களாம் நேரடியா என்ட்ட கூப்பிட்டு படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்கேயுமே எங்களோட பேரை பயன்படுத்திடாதீங்க. இப்படி வந்து பொலிட்டிக்கல் நெருக்கடியும் இருக்கு. ஆ சட்டப்பூர்வமான நெருக்கடியும் எங்களுக்கு இருக்கு. லிங்கம்ன்ற பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா. ஏன்னா, ஆனா முன்னாடியே சொன்ன மாரி ஒரு பக்கம் நமக்கு பொறுப்புணர்வு இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு பயமும் இருக்கு. ஒரு சின்ன இது மிஸ் ஆனா கூட அது வந்து எவ்வளோ பெரிய சண்டையில போய் முடியும், எவ்வளோ பெரிய கலவரங்கள்ல போய் முடியும் அப்படின்னு. எனக்கு 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட சம்மந்தப்பட்ட சிலர் வந்து திரும்ப பேசினாங்க. இதெல்லாம் நீங்க தவிர்த்திருக்கலாம், இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம்னு. இவ்வளோ தூரம் சென்சார் பண்ணதுக்கப்புறமும். அப்போ நம்ம இன்னும் அடுத்த சீசன் பண்ணும்போது, இது நீங்க பயந்துக்கிட்டு தான் ஆமா பயந்துட்டு தான் பண்றேன் நானு. நமக்கு வந்து ரொம்ப டீசென்ட்டா ஒண்ணு பண்ணணும். மத்தவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, எனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் மட்டும் தான் அங்க போய் நிக்கணும். இப்ப நான் வந்து 100% பயம் இல்லாம ஒரு கதைய வந்து நம்ம வந்து அணுகவே முடியாது. அப்போ இந்த கதைய நான் ஆக்சுவலா பெரிய சேலஞ்ச் இருக்குங்க. நீங்க சொன்ன மாரி 3 மாவட்டங்கள் சம்மந்தப்பட்டிருக்குதுல. நெறைய கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட கதை இருக்கு இதுக்குள்ள. அப்ப எல்லாத்தையுமே நம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம எந்த இடத்துலயும் வந்து ஒரு சின்ன அடையாளத்த கூட நம்ம வந்து காட்டிற முடியாது. ஆமா. பேக்கிரவுண்ட்லயோ, வசனங்கள்லயோ எங்கேயுமே நம்ம காட்டிற முடியாது.
இந்த ஸ்லாங்கு சார், அதாவது படத்தோட களம் வந்து கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஸ்லாங்கில் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி சாயல் தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர்க்காரன்றதுனால என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் அது பண்ண முடியும். காம்ப்ரமைஸுங்க. என்னன்னா வாஸ்தோன்னு என்னோட நண்பர் தான் வந்து டைலாக் இது வட்டார விளக்கு எழுதினார், டைலக்ட் ரைட்டர் அவர். அதை வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி பார்த்தோம். நடிகர்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது நம்மளுக்கும் நிறைய டைலாக் புரிய மாட்டேங்குது. இப்போது ரொம்ப யூனிக்கான ஒரு கல்ச்சர் இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் டவுனில் ஒரு ஸ்லாங் இருக்கும், கன்னியாகுமரிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்லாங் இருக்குது. டோட்டலாக வேறையா இருக்கும். ஆமாம், நீங்கள் அப்படியே தாண்டி தக்கலை தாண்டி போனீங்கன்னா அங்கே இன்னொரு ஸ்லாங் இருக்குது. அப்போது நம்ம இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதையை வந்து எழுதியிருந்தோம். அப்போ என்னென்னா படிக்கிறப்பயே கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த டைலக்ட்டுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணணும். டைலக்ட்டு மிஸ் ஆகக்கூடாதுன்றப்போ எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்குது. அப்புறம் என்ன காம்ப்ரமைஸ் இருக்குன்னா, ஓகே படம் எடுக்கிற நம்மளுக்கே பாதி பாதி தான் புரியுது, நடிக்கிறவங்களுக்கு பாதி பாதி படம் பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஸ்லாங்குள்ளே மாற்றிடுவோம்னு சொல்லி தான் ஏற்கனவே சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு வதந்தியில் கொஞ்சம் ஓரளவு பெட்டராக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் மேபி நெக்ஸ்ட் சீசன் போகும்போது நமக்கு இப்போ என்னென்னா இதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். நெக்ஸ்ட் சீசன் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இது இல்லாமல் இப்போ படம் வெளியாயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இதில் சம்மந்தப்பட்டவங்க சில பேர் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க யாராவது பேசினாங்களா? எனக்கு ஒரு குழப்பம் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட பேச மாட்டுறாங்க. இப்போ நமக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த இது சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கட்டும், நான் ஓப்பனாக தான் இருக்கேன். யார் கூப்பிட்டாலும் எடுத்து பேசுகிறேன் வைக்கிறேன். என்கிட்ட பேசுகிற ஆட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. ஓகே, நான் ஆக்சுவலாக கால்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன். இன்னும் அவங்க சைடில் நமக்கு ஏதாவது வந்து தகவல்கள் ஏதாவது புதுசாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அடுத்த சீசனுக்கு, இல்லை இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பெர்செப்ஷன்லேருந்து ஏதாவது கதைகள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. மேபி எனக்கு இதுக்கப்புறம் அந்த மாதிரி கால்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த விமல் கேரக்டர் வருது இல்லையா, அப்படி ஒரு ஐடியாவே எங்களுக்கு முதல்ல கிடையாது. கதை எழுதும்போது பிரசாந்த் வந்து ஷோரனராக வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சும்மா ஒரு அவரோட சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் பேரை போய் பார்த்தாரு. அவர் தான் மதுரை நம்பி சார் போய் மீட் பண்ணார். ஓகே, மதுரை நம்பி சார் வந்து என் ஃப்ரெண்டோட தாய் மாமாவும் மதுரை நம்பி சார் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரியும், நான் நேரடியாக பழக்கம் இல்லை. மதுரை நம்பி சார் வந்து ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது என்னன்னா, லிங்கத்தை கொலை செஞ்ச அந்த 33 பேரில் பெருவிளை மோகன் ஒரு கேரக்டர், அவர் வந்து அவரோட லைஃப்பை பற்றி சொன்ன ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பிரசாந்த் மூலமாக எட்டு வந்தாங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய புது தகவல்கள் நிறையா கொடுத்துச்சு. நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த மாதிரி வேறு ஆட்கள் யாராவது பழைய ஆஃபீஸர்ஸில் ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸ் பழைய பத்திரிக்கைக்காரங்க யாராவது வந்து எனக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியும்னு வந்து அவங்க சைட்லேருந்து ஏதாவது செய்திகள் சொன்னாங்கன்னா அது செகண்ட் சீசன் பண்ணுறதுக்குன்னு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் என்னென்னா, நாம் ஒரு கதையை நிறைய உண்மைகளோடு நெருங்க இன்னும் நம்பகத்தன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 30-40% நம்ம சொல்லியிருக்கோம்னா, அடுத்தால ஒரு 60-70% சொல்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அப்படி எனக்கு கால்ஸ் இன்னும் வரல. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ ஜூவியில் நீங்கள் உங்களோட ஆல்ரெடி 2ஆம் ஆட்டம் வந்து நான் ஃபுல்லாக படிச்சனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு சில பக்கங்கள் தொடர் படிச்சிருக்கேன்னு வைங்களேன். அதோட எதுவும் எதிர்பார்க்கலாமா திரையில்? அடுத்தது அதுதான் பண்ண போகிறேங்க. ஓகே, மேபி சினிமாவாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பெரிய கம்பெனியில் பெரிய ஹீரோவோட தான் அது பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2ஆம் ஆட்டம் நான் முதல்ல அதுதான் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தோம். ஆனால் அதோட பட்ஜெட் எல்லாமே ரொம்ப பெருசுனால அப்போ பண்ண முடியல. பட் இப்போ இந்த லிங்கத்தோட வெற்றி வந்து அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரமே அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இடையில இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக பேசும்போது நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு சில இயக்குநர்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு இது புது படம், முதல் படம், சாரி. ஸோ இந்த ஷோ ரன்னர் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அங்கே ஓடிடியில் சில கேரக்டர்ஸ் வரும்போது இயக்குநர்களோட பங்களிப்பு இல்லை இயக்குநர்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது கொஞ்சம் டம்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானா அது? அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குங்க. ஓகே, மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்டரோட ரோல் வந்து டைரக்டராக வெளியில் ஃபோக்கஸ் ஆகிறது கொஞ்சம் டம்ப் பண்ணப்படுது தான். ஆனால் நமக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இப்போ லிங்கம் மாதிரி இப்போ ஒரு சின்ன கதையை நீங்கள் பண்ணும்போது அந்த பிரச்சனை இல்லை. லிங்கம் மாதிரி ஒரு பெரிய கதையை, ஏன்னா பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பண்ணும்போது ஒரு ஷோ ரன்னர் இருக்கிறது நமக்கு என்ன ப்ளஸ் ஆகிடுதுன்னா, ப்ரொடக்ஷன், சேனல், அப்புறம் நம்மளுக்கு டைரக்டர் இப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான ஆளாக அவர் மாறிடுறாரு. அப்போது ஒரு செட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதை எல்லாமே நான் தலையில் போட்டுக்க தேவையில்லை. அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அவர் மாறிடுறாரு. அப்போது சில இடங்கள் நமக்கு கிரியேட்டிவ் சைடில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது, இல்லை சில நெருக்கடி வரும்போது, அதை தீர்க்கிறதுக்கான ஆளாக வந்து அவர் வந்து நிற்கிறாப்புல.
அப்போது அப்படி ஒரு சப்போர்ட் இருக்குது ஒரு முதல் ப்ராஜெக்டில் ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து என்னென்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஹிட்டு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நேம் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட்டை அவங்க பேரில் தான் செல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓடிடிக்கு நெருக்கடி இருக்கு இல்லையா? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு எந்த வகையில் செல் பண்ண முடியும்? கதிர் தவிர்த்து எல்லாருமே புதுசாக நடிக்கிறாங்க. அப்போ எல்லா வகையிலையுமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும். சேனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும். அவங்க ஒரு ப்ராடக்ட்டை நிறையா செலவு பண்ணி எடுக்கிறாங்க, அதை செல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது. அப்போது இந்த மாதிரி ஒரு ஷோ ரன்னர்னு ஒரு ரோல் வர்றப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுக்கு ஒரே நேரத்தில் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சில விஷயங்களை கற்றுக்க முடியுது. இப்போ ஷோ ரன்னர்னு ஒரு டீம் வந்தால் அவரோட டெக்னீஷியன்ஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா இப்போ இந்த கேமராமேன், எடிட்டர் எல்லாமே அவரோட டெக்னீஷியன்ஸ் தான். நம்ம ஒன்ஸ் அவங்க வந்ததுக்கப்புறம் நம்மளோட அடாப்ட் ஆகிட்டான்னு வச்சுங்களேன். பட் இப்படி எல்லாமே நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஓகே. அபூர்வமாக நெகட்டிவாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் லக்கிலி எனக்கு நடக்கலை. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இந்த படத்தில் இப்போ அந்த ஊர் என்னோட மாவட்டம்ன்றதுனால ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் என்னோட ஊரோட விஷுவல்ஸு, ஷார்ட்ஸு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப இன்வால்வாக ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக முகங்களாகவே ஃப்ரேம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஊரோட ஃப்ரேமு அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ற ஒரு சின்ன வருத்தம் அந்த ஊருக்காரனா எனக்கு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே இல்லை வந்து ஏதோ ஒரு ஆற்று பகுதியை ஒட்டி. இதை எங்கே நான் மேட்ச் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் அந்த ஊர்னால உங்களுக்கு வந்து இது நம்ம ஊர்லேன்னு தெரியுது. மற்றபடி என்ன நம்ம இந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு தான் எல்லாருமே எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ண நீங்கள் ஒரு ஆள் தான். ஏன்னா எந்த இடத்துலையுமே இது நாகர்கோயில்னு யாருமே சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு 40 நாள் கிட்ட திருச்சியில் தான் ஷூட் பண்ணோம். நாகர்கோயிலில் ஒரு 7 நாள், திருச்செந்தூர் ஒரு 15 நாள், மொத்தமாகவே அதுதான். ஏன்னா எனக்கு கடல் வேணும், அப்புறம் ஐகானிக்கான அந்த இடங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் காட்டணும். அதை தாண்டி எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. திருச்செந்தூர் பகுதியிலையும் நாகர்கோவில் பகுதியிலும் பழைய வீடுகளே இல்லை. ஏன்னா ஃபிஷர்மேன்ஸ்லாம் நல்லா பெரிய பெரிய வீடு கட்டாங்க. எல்லாம் அந்த ஸ்ட்ரீட்டே மாறிடுச்சு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டை போய் கேமரா வச்சிங்கன்னா எல்லாம் புதுசாக இருக்குது. எனக்கு 87 காலகட்டம் காட்டணும். இப்போ 87 காலகட்டத்தில் இருக்க வீடுகள், ஸ்ட்ரீட் எல்லாமே திருச்சி பகுதியில் நிறையா இருக்குது. ஓகே. இது ஒரு பெரிய இப்போ நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே ஒரு கேரக்டராக இருக்கும், ஸ்ட்ரீட் எல்லாமே ஒரு கேரக்டராக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் ஷாட் அந்த வீடே பார்த்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வீடு ஆறுமுகநேரி. அதை தாண்டி இருக்கிற மற்ற வீடுகள் எல்லாமே வந்து திருச்சி பகுதிகள் தான். ஓகே. அப்போ நமக்கு என்னென்னா இவ்வளோ விஷயம் தேவைப்படுது. இது இப்போ நமக்கு அந்த வீடு ஆறுமுகநேரியா சார்? அந்த வீடு மட்டும் ஆறுமுகநேரி. ஓகே. அந்த ஓப்பனிங் சிங்கிள் ஷாட் மட்டும் ஆறுமுகநேரி, மற்ற வீடுகள் எல்லாமே திருச்சி பகுதி. மணப்பாட்டிலையுமே அந்த லிங்கம் வந்து கைதாகிற போலீஸ் வந்து அடிச்சு கொடுப்போம். அந்த ஒயிட் ஷாட்ல தான் அது மணப்பாடுன்னு தெரிஞ்சது. இல்லைன்னா அதுவும் மணப்பாடுன்னு தெரிஞ்சிருக்காது. ஓகே. இப்போ நம்ம நிறைய இடங்களில் ஷூட் பண்ணோம். சென்னையில் சில பகுதிகள், பழவேற்காடு சில பகுதி ஷூட் பண்ணோம், நாகர்கோவில் பகுதியில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம், அங்கே கொஞ்சம் ஷூட் பண்ணோம். அது எங்கெங்கெல்லாம் அந்த லொக்கேஷன் நீங்கள் மேட்ச் பண்ண முடியுமோ. இப்போ நீங்கள் சாராயங்காய்ச்சல் சீன் வருதுல்ல, அது எங்கே ஷூட் பண்ணி நினைக்கிறீங்க? ஓகே. கேரளா பார்டர்னு காமிச்சிருப்பீங்க. ஆமாம். ஓகே. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஷூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்னு யாருமே சொல்ல முடியாது. ஸ்ரீரங்கத்தில் அப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு தான் அந்த லொக்கேஷன் வச்சுக்கிட்டோம். ஓகே. சினிமாவோட இதுதானே அது, ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் தானே. இப்போ நீங்கள் ஒரு ரைட்டராக இருக்கிறதுனால இப்போ ஒரு படம் இயக்கியிருக்கீங்க. பொதுவாக பல காலமாக சொல்லப்படுற விஷயம், கேரளாவில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி தமிழில் சப்போர்ட் இல்லை. ரைட்டர்ஸும் ஒரு பார்ட்டாக இருந்தாங்கன்னா படத்தோட அவுட்புட் வந்து இன்னும் நல்லா வரும், நல்ல கதைகள் வரும்ன்ற விமர்சனங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ரைட்டர் கம் இயக்குனராக ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. இப்போ எப்படி உணர்றீங்க? கட்டாயம் ரைட்டரோட பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது 2 சைடுமே பிரச்சனை இருக்குங்க. நம்மக்கிட்ட கேரளாவில் ரைட்டர் சினிமாவுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு சினிமா பற்றின அடிப்படை புரிதல் இருக்கும், அவங்க அதை லேர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே ஃபிலிமில் இருக்கவங்களும் லிட்ரேச்சர் ரெகுலராக படிப்பாங்க. இது வந்து ஒரு மாதிரி டிஸ்கஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் கேஎல்எஃப் போனீங்கன்னா, கேரளா லிட் ஃபெஸ்ட் போனீங்கன்னா, அங்கே எல்லாம் சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரைட்டர்ஸும் ஃபிலிம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமான்னு தெரில. என்கிட்ட இன்னொரு இயக்குனர் சொன்ன வார்த்தையை தான், சொல்லுங்கள், ரைட்டரை இன்வால்வ் பண்ணால் ரொம்ப மேதாவித்தனமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கமெண்ட் இருக்குல்ல. சரி, இப்படி வச்சு இப்போது சினிமா நீங்கள் எதுக்காக எடுக்கிறீங்க? சினிமா வந்து உங்களை மேதாவே கட்டிக்கிட்டு தான் எடுக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்னா உங்களோட ஈகோ. இப்போ ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இருக்க ஈகோ என்னென்னா, ஃபில்ம் மேக்கர்ஸ் இல்லை, சினிமா வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரிங்க. நாம் நினைக்கிற மாதிரி வந்து சினிமா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இங்கே இருக்கிற அட்டென்ஷன், இங்கே கிடைக்கிற இந்த லைம் லைட்டை வச்சுட்டு சினிமா வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு நினச்சிட்ருக்கோம். ஒரு வருஷத்துக்கு இங்கே 300 படம் ரிலீஸ் ஆகுமா? 300 படத்துக்கு சேர்த்து மொத்தமாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒரு 1000-1200 கோடி ரூபா தான். இது ரொம்ப ரொம்ப ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஓகே. அப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன படம் எடுக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ ஈகோ இருக்குன்னா, 2000 வருஷம் தமிழ் எழுதுகிற ஒரு எழுத்தாளனுக்கு ஈகோ இருக்க தான் செய்யும். ஓகே. நான் என்ன சொன்னால், இதை உட்காந்து தான் பேசி சரி பண்ணணும். அதான் நான் சொல்கிறது என்னென்னா, இல்லை, எண்ட் ஆஃப் தி டே
பார்க்குற மக்களுக்கு நல்ல விஷயத்த கடத்துறோமா, நல்ல உண்மையான விஷயத்த கடத்துறோமான்றது தான் Correct. படம் மூலமா நம்ம இப்போ சொல்ல 2 வேண்டியது. பக்கமும் இந்த பிரச்சனை இருக்குங்க. ரைட்டர்ஸ் சினிமா துறையோட கொஞ்சம் புரிதலோட கொஞ்சம் கற்றுக்கிட்டு இங்கே வரணும். ஃபிலிம் சைடில் இருக்கிறவங்களுமே ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன ரீடிங் இருக்கணும். பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க, 300-400 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஓட மாட்டேங்குது. ஏன் ஓடலை? கதை நல்லா இல்லை. ஆனால் சின்ன சின்ன நடிகர்கள் நடிக்கிறாங்க, ஒரு சின்ன படம் வெளியாகுது, அந்த படம் வெற்றி அடையுது. ஏன் வெற்றி அடையுது? கதை நல்லா இருக்குது. அப்போது ஒரு படத்தில் ஹீரோ வந்து கதையாக நடிகர்களான்னு கேட்டால் கதை தான். இப்போ நல்ல கதைக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கடலாமே. ஓகே. ஒரு படம் நடித்த உடனே 2 படம் நடித்த உடனே ஒரு ஹீரோக்கு கோடிகளில் சம்பளம் வாங்க முடியுது. ஒரு ரைட்டருக்கு எந்த காலத்தில் நம்ம கோடிகளில் சம்பளம் கொடுக்க போகிறோம்? இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி லிங்கம் படப்பிடிப்புலாம் முடிஞ்சு ஃபைனல் கட்டே முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு இயக்குனர் என்னை கூப்பிட்டு வந்து, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு வந்து எழுதி தரீங்களான்னா, எழுதலாங்க, ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க. இப்படி அப்ரோச் பண்ணால் நமக்கு கோவம் வருமா வராது? இப்போ நானும் ஒரு டைரக்டரு, நானும் ஒரு ரைட்டரு, உங்களோட உழைப்புக்கு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணணும் ஒன்று. அதை தாண்டி ஒரு ஹீரோட போய் 2 லட்ச ரூபா தரேன் நீ நடின்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை இவரை எந்த டெக்னீஷியன்ட்டு சொல்ல முடியுமா? ஆனால் ஏன் ஒரு ரைட்டர்கிட்ட சொல்லணும்னு கேட்குறேன். அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் நீங்கள் ஒரு ரைட்டரை பார்க்குறீங்க. உங்களுக்கு எவ்வளோ சார் சம்பளம் வேணும்? இப்படி ஒரு கதை வேணும் சார் எனக்கு, நீங்கள் பண்ணி தரீங்களா அப்படின்னா நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று பேசுவாங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ கதையை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்களான்னு தான் இப்போ கேள்வி. ரைட்டர் இல்லை, கதையை நீங்கள் உங்கள் படத்தோட கதையை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்களா இல்லையான்றதான் இப்போ பிரச்சனை. ஓகே. நான் சொல்கிறது என்னென்னா, ரைட்டர்ஸ் வந்தால் இங்கே கம்ப்ளீட்டாக மாறிடுமான்னா மாறலாம், ஆனால் அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஏன்னா நம்ம ரைட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பழைய ஐடியாவில் இருக்கிறாங்க. சினிமாவை பற்றி அவங்களுக்கு புரிதல் ரொம்ப கொஞ்சம் பின்னாடி இருக்குது. ஓகே. இது வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். அப்புறம் இவங்களும் இங்கே இண்டஸ்ட்ரியிலையுமே ரைட்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப லைஃப்லேருந்து ஒரு கதையை பண்ணணுன்ற பக்குவம் வர்றதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஆனால் என்னென்னா, அது இப்போ ஆரம்பிச்சா அது சரியாக நடக்கும். பார்த்துக்கலாம் தள்ளி வச்சா அது பின்னாடி தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நடக்கணும். அது ரைட்டர்ஸ் வரணும், இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு யாரோ ஒரு கலகம் இருந்தால் தான் ஒரு முடிவு. ஒரு ஃபேமஸ் டைரக்டரை வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, அவரோட ரொம்ப முக்கியமான ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஒருத்தர், இன்னைக்கு அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக கேட்டு அவர்கிட்ட கொடாட்னு நினைக்கிறேன், கொடாட்டை போய் அவர் வந்து கேட்குறாரு. இப்போ கோடாட் என்ன சொல்லலாம்னா, நீ என் படத்துக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் அதுக்கு முதல்ல ஒரு 2 வருஷம் என்னோட எடிட்டிங் ரூம் போய் உட்காருன்னு சொல்கிறது. ஓகே. ஸோ நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு தகுதின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற பல ரைட்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே சினிமா பற்றின அடிப்படையே தெரியாது. ஒரு டிஸ்கஷன் என்ன நடக்கும், ஒரு கதை எப்படி, ஒரு ஐடியா எப்படி சினிமாவாகுது அப்படின்ற எந்த ப்ராசஸுமே தெரியாது. இந்த அடிப்படை புரிதல் கொஞ்சம் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போது இந்த சைடு நாம் ஒரு படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து ரைட்டர்ஸ்க்கும் கதைக்கும் செலவு பண்ணணும் அப்படின்ற கான்சியஸ் இங்கேயும் இருக்கு, சினிமாவுக்குள்ளேயும் வரணும் அப்படின்றது தான். மற்றபடி ரைட்டர்ஸ் வரதுனால மட்டுமே சினிமா கம்ப்ளீட்டாக மாறுமானா இல்லை. புரியுது. இப்போ இன்னொன்று சார், இந்த படத்தோட இந்த லிங்கம்ல இடையில ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. ஆமாம், அது உங்களோட குரல் தான் இப்போ பேசுகிறத வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார் இன்டென்ஷனாக ஒரு டைரக்டரோட டச் இருக்கணுன்றதுனால உங்கள் வாய்ஸ் ஒரு கதையாக ஒரு நரேட்டரோட வாய்ஸ் ஓவர் வேணும். ஒரு கதை சொல்லி அதை சொல்லணும். நம்ம வேறு யாராவது வச்சு பண்ணோம்னா அதுக்கு ஒரு பணம் கொடுக்கணும், பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கடைசியில் யோசிச்சு பார்த்து சரி வேறு வழியே இல்லை. இல்லை ஆக்சுவலாக அந்த உங்களோட வாய்ஸுமே நல்லா பொருத்தமாக இருந்துச்சு. கொஞ்சம் மைல்டாக இருக்கும், ரொம்ப போல்டாக இல்லாமல் ரொம்ப சாதாரண தெளிவான விஷயங்கள் புரிகிறது தானே வாய்ஸ் ஓவரோட ப்ளஸ்ஸு. அதனால ஓகே நம்மளே பேசலான்ட்டு நானே பேசிட்டேன். ஓகே. அது எப்படி சார் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு? நான் என்னென்ன ரொம்ப லேட்டாக நினச்சேன், இப்போது படம்லாம் முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லேட்டாக சொல்லிட்டு இருந்தேன் பசங்கிட்ட. ஆக்சுவலாக நம்ம டீமில் எல்லாருமே நடிக்க வச்சாச்சு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தெரிஞ்சு போனால் வந்தாள்கள்னு. நீங்கள் படத்தை நிதானமாக கட் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதையும் நான் ஒரு கேள்வியாக வச்சுருந்தேன். எல்லாமே புதுமுகமாக நிறைய பேர் இருந்தாங்க. நம்மளோட 23 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அந்த 23 பேரும் நிறைய சீனில் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் பின்னாடி நிற்கிறது எல்லாமே பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிற்பாங்க, விக்கை மாட்டி வைக்கிறது, சட்டையை மாற்றிக்கிறது அப்படின்னு. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ டைட்டான ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ணோம். அப்போ நான் சரி உங்கள் எல்லாத்தையும் நடிக்க வச்சு பேச நானுமே நடிச்சிருக்கலாம்டா, தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஓகே நம்மளோட படம் ஏதோ நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சுவாமியப்பன் கேரக்டருக்கு மேபி நீங்கள் நடிச்சிருக்கலாம். ரொம்ப சின்ன வயசுங்க எனக்கு. சாமியப்பனோட அந்த இதுக்கு வந்து ஆப்போசிட்ல அவர் பல்காக இருக்கிறாரு. இவர் வந்து அவர் சாமியப்பன் நடிச்சவர் வந்து ஒரு டைரக்டர், அவர் ஜெயகிருஷ்ணா, அவர் நார்வேல்காரர் அவர். ஓகே. அதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக என்னன்னா, அவரோட டெத் சீன் வருது இல்லையா, அந்த மார்க்கெட்டில் அடிச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த வீட்டில் படையல் வச்சிருக்காங்க. அது வந்து அவர் எடுத்த படத்துல இந்த ரெஃபரன்ஸே எடுத்தேன் நான். ஓகே. அவர் வன்மம்னு ஒரு படம் எடுத்தாரு. நான் வந்து நார்வேல எப்படி சாவு வீட்டில் வந்து படையல் வைப்பாங்க, எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுறா கூடானா எதுவுமே இல்லை. கடைசி இந்த ஷார்ட் மட்டும் வந்துச்சு, இது எந்த படம்டா அப்படின்னேன்.
நம்ம ஜேகே எடுத்து பிறந்தேன் அப்படின்னா. ஓகே. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார், எப்பா இதை நான் 2 நாள் இடத்துல பண்ணீங்கன்னாப்பா 1/2 மணி நேரத்தில் எடுத்தீங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அது ஒரிஜினலாக அந்த ஊருக்கார ஒரு ஆள் நடிக்கிறப்போ நமக்கு அது அந்த கேரக்டர் பிலீபிலிட்டி வரும். ஆக்சுவலாக அந்த கன்னியாகுமரியோட ஸ்லாங்கு கொஞ்சம் செட் ஆனதுன்னா சுவாமியப்பனா நடிச்ச அவருக்கு தான் அது ஒன்று கொஞ்சம். திவ்யா பாரதியோட டப்பிங் வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து டப் பண்ண பொண்ணு வந்து அந்த ஊர் ஓகே. ராஜாக்கமங்கலம். ம் 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 மற்ற எல்லாமே வேற வேற ஆட்கள் பண்ணாங்க. ஓகே. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு சார். இப்போ அடுத்த கட்டம் அடுத்த சீசனுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி இருக்கு சார் ஓடிடி? அது ஒரு ஆரோக்கியமான பெரிய போக்கா பெரிய வெற்றிங்க. எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து கொஞ்சம் அப்படி ஒரு டவுட் இருந்தது. பட் ரிலீஸ் ஆனால் வந்து பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸு நிறைய அதுக்கான வரவேற்புகள்லாம் இருக்கு. மிரட்டல்கள் ஏதாவது வந்ததா? இல்லைங்க, ஓகே. ஒன்றுமே இல்லைங்க. ம் ம் ஓடிடி வந்து இன்னும் சரியாக புரிஞ்சு கொள்ளப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா துவக்கத்தில் இங்கே வந்து எல்லா ஓடிடியுமே வந்து சரியான படங்களோ சரியான சீரிஸோ வந்து கொடுக்க முடியல. அது ஓகே. புரிதல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ரீஜனலில் இருக்கிற பிரச்சனை அது. ஸோ இப்போ இந்த மாதிரியான தொடர்கள் வந்து ஒரு வெற்றி அடையும் போது நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கான ஒரு கதவு திறக்கும். ஆனால் என்னென்னா மறுபடியும் வந்து பழைய ஆட்கள்கிட்டே கொடுக்காம புதுசாக வர்றவங்கள்ட்ட நல்ல கண்டென்ட்டோட வர்றவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா, இப்போ நம்ம ஹிந்தியில் நிறைய நல்ல சீரிஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசணும்னு தான். பட் இதுலயே நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருப்போம்னு நம்புகிறேன். ஸோ மேலும் உங்களோட படைப்புகளுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ஹமீர். நல்ல உரையாடல் ஆக்சுவலாக. நன்றி சார். நன்றி.